Hello நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். அண்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் யமஹா கிட்ட இருந்து எப்படா அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருக்கேன். R3க்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு யமஹாக்கில இருந்து அதை பற்றி ஒரு நியூஸ் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ப்ரீமியம் செக்மெண்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்றத ரெகுலராக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி சூப்பர் பைக் கல்ச்சர் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பிக் பைக்ஸு, ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஒய் நாட் ஒரு மிட் செக்மெண்ட் பைக்கோ இல்லை ஒரு பிகினர் பைக்கே ப்ரீமியம் லெவலில் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட ப்ரீமியம் லுக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ வர ரீசெண்டாக வந்த எல்லா பைக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வித்தியாசமாக லுக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யமஹா கிட்டேருந்து ஒரு அப்டேட், பெரிய அப்டேட், ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய அப்டேட் வந்து பண்ணுறாங்க. அதுலேயும் வந்துட்டு அவங்களோட மோஸ்ட் செல்லிங் பைக்கில் பண்ணுறாங்க R15 ஸ்டார்ட் ஆன புதுசுலேருந்தே எல்லாருக்குமே அதிகமான ஒரு கிரேஸ் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸில் வந்துட்டு நானுமே சொல்லியிருக்கேன் ஏன் வந்துட்டு R15 ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பைக் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு பெஸ்ட் பிகினர் ட்ராக் பைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் R15 தான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இந்த R15 சீரீஸில் இப்போது யமஹா ஒரு பெரிய அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. R15 V4 அண்ட் R15M. இந்த R15Mல ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. R15 இதுக்கு மேலே அவங்க இம்ப்ரூவே பண்ண முடியாது, அந்த லெவலில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் யமஹாவோட லேட்டஸ்ட் R15M பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது, என்னெல்லாம் வந்து ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த ப்ரீமியம் கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத யமஹா யோசிச்சிருக்காங்க வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். யமஹா R15 பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ கைஸ், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யமஹா நியூ R15M தான் இருக்குது. அண்ட் R15Mல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி வந்துருச்சு யூடியூப்பில், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பிராண்ட் நியூ வண்டி. ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 13 days தான் ஆகுது. இன்னும் நம்பர் பிளேட் கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பட் நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வண்டியோட ஓனர் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஸ்பின்னு கொடுத்தாரு வண்டியை. எனக்கு செம்மையான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபீலிங்கை தான் வந்து அந்த வண்டி கொடுத்துச்சு. எஸ்பெஷலி இவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் நான் பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் பேசிக்காக டிசைன் வைஸ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிசைன் வைஸ்ன்னு பார்க்கும்போது R15Mல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்காது பிகாஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன், ஐ மாதிரி இருக்குது சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்குறது வேறு, வீடியோஸில் பார்க்குறது வேறு, நீங்கள் நேரில் வந்து இந்த வண்டியை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அது வேறு மாதிரி இருக்குது. டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது, பெரிய வண்டி மாதிரி ஃபீல் கொடுக்குது. நான் மெயினாக இந்த வண்டியில் விஷயங்கள் சொல்லுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பைக்கை எந்த அளவுக்கு நம்ம ப்ரீமியமாக கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு பிக் லெவல் பைக்கை ஃபீலிங் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டு த லெவல் சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஒரு ப்ரொஜெக்டர் லைட் செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னையை விட வந்துட்டு R15ல லைட்டிங் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இங்கே இருக்கிற விண்ட்ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது வண்டி வந்துட்டு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருந்தது. இந்த விண்ட்ஸ்க்ரீன் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ஹையர் RPMஸில் வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது. அண்ட் மெயினாக இந்த வண்டியில் நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கிளிப்பான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ R15 V3 சிமிலராக ஓட்டின மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு அக்ரெசிவான பொசிஷன் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கமிட்டடாக தான் இந்த வண்டியை ஓட்டணும். எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்துட்டு நியூவாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுபடி நீங்கள் வந்து வண்டியை ஓட்டணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு கையில் வந்துட்டு ஃபுல் வெயிட்டையும் போடக்கூடாது, ஷோல்டர்ஸில் வெயிட் விழும் அண்ட் முதுகு வலி வர சான்சஸ் இருக்குது. தைஸை வந்து நீங்கள் நல்லா பாடியை வந்து கிரிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இந்த வண்டியை ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். இது ஜென்ரலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற வண்டிக்கும் வந்து ஒரு ஆப்டான விஷயம் தான். ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவான கமிட்டடான பொசிஷன் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா
ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் நக்காவான ஒரு டிசைன் அண்ட் இந்த நியூ டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு டிசைனு. அந்த ஒரு பெரிய பைக் ஃபீலை வந்துட்டு அந்த டேங்க்குமே வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. பட் கெப்பாசிட்டி வைஸ் சேம் 11 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான். இந்த வண்டியில் வந்துட்டு ஃபியூவல் எஃபிஷியன்சி பற்றி சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபியூவல் எஃபிஷியன்சியும் கூட. ஸோ அந்த படி பார்க்கும்போது 11 லிட்டர்ஸ் ஃபியூவல் கெப்பாசிட்டி இஸ் ஃபைன். அண்ட் டிசைனோட பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரியர் செட்டில் பார்க்கும்போது பெருசாக எந்த டிசைன் சேஞ்சஸுமே கிடையாது. V3ல பார்த்துற சிமிலரான ஒரு டிசைன் தான். பட் அவங்க கிராப் ரேல்ஸுக்கு பதிலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்வென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. கொஞ்சம் பிக் பைக் ஃபீல் கொடுக்குது. யமஹாவோட R6, R7 அண்ட் R1 இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சூப்பர் பைக்கில் அது எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ டிசைன் வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த R15M இருக்கட்டும் இல்லை R15 V4 இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸில் தான் இருக்குது. வண்டி லான்ச் ஆகின இதுலேருந்தே ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. வண்டி செம்ம டிமாண்டில் இருக்குது. இதுவே வந்துட்டு நம்ம ஓனர் லக்கி தான் இந்த வண்டி கிடச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது லோவர் RPMஸில் வண்டி எப்படி இருந்ததுன்னா ஒரு R15 V3 எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இருந்தது. எந்த ஒரு கஷ்டமே இல்லை அந்த வண்டியில். நான் 3rd கியரில் வச்சுக்கிட்டோ இல்லை 4th கியரில் வச்சுட்டு கூட நான் வந்து லோ ஸ்பீட்ஸில் மெயின்டைன் பண்ணுறது, அந்த கியர் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் ரொம்ப பெரிய ஃபேக்டர். இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது செம்ம ஒரு டார்க்கியான இன்ஜின் தான். சேம் இன்ஜின் 155cc. அப்படி பார்க்கும்போது பவர் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டாப் அண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி தெரிஞ்சது. R15 V3ல கொஞ்சம் எனக்கு குயிக்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த வண்டியில் வந்துட்டு அதே அந்த ஒரு அக்ரெஷன் வந்து இந்த வண்டியில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அந்த இன்ஜின் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 2,10,000 கொடுத்து இந்த வண்டியை நீங்கள் எடுக்கணும். இப்போ வர R15 எல்லாமே 2 lakh வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா அந்த இன்ஜினுக்காக நீங்கள் எடுக்கலாம். அது ஒன்று தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செம்ம ஒரு ரிலையபிளான இன்ஜின். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஸோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே வந்து கொடுக்காத ஒரு விஷயம், எஸ்பெஷலி சப் 200 கேட்டகிரியில். 155cc ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவிக் ஷிஃப்டர் தேவையா அப்படின்றது தான் வந்து இந்த வண்டி லான்ச் ஆன போது நிறைய ஒரு இது இருந்தது. பட் இந்த வண்டி நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது குவிக் ஷிஃப்டரை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி அவங்க வந்துட்டு அந்த கன்சோல்லே வந்துட்டு குவிக் ஷிஃப்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு இண்டிகேட்டர் வேறு கொடுக்குறாங்க. நம்மளே வந்துட்டு மறந்தாலும் அவங்களே வந்து அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ட் குவிக் ஷிஃப்டரை பொறுத்த வரைக்கும் 3 செட் ஆஃப் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4,000 RPM மேலே நீங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட்டு த்ராட்டில் ஓப்பனில் இருக்கணும். ஸோ த்ராட்டில் ஓப்பன் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ஓனரே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு, லைக் சவுண்டு வந்து பயங்கரமாக விழும் அண்ட் டேமேஜும் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் த்ராட்டில் ஓப்பனில் வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிவிட்டு குவிக் ஷிஃப்டர் அடிச்சிங்கன்னா செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் சிட்டிக்குள்ளே ஓட்டினதுக்கே எனக்கு குவிக் ஷிஃப்டர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டினேன். அந்த இடத்துல எனக்கு குவிக் ஷிஃப்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹைவேலலாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா இன்னுமே ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். குவிக் ஷிஃப்டர் இந்த வண்டியில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்வேன். கம்பேர்ட் டு KTMோட குவிக் ஷிஃப்டர்ஸ் 390 சீரீஸில் சொல்கிறேன். அதை விட எனக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வந்துட்டு கரெக்டான RPMஸில் மெயின்டைன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணும்போது செம்ம ஸ்மூத்தாக ஒரு ஃபீல் வந்து இது கொடுத்துச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது. பட் இன்னொரு சைடு பார்க்கும்போது 150cc அவங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போதும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேக்டர். அண்ட் சிங்கிள் சிலிண்டர் வண்டிஸில் வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது ஹோண்டாவோட CB350 ஹைனஸ் CB350ல் மட்டும்தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் இனிமேல் யமஹாலையும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் ஓட்டும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது என்னால் சத்தியமாக சொல்ல முடியல. அண்ட் நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் வச்சும் ஓட்டலை. நான் ஃபுல் ட்ராக் மோடு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஓட்டினேன். அண்ட் நம்ம ஓனர் வந்து எங்களை சொல்லியிருந்தாரு, சில இடத்துல வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஓட்டும்போது ரொம்ப மைன்யூட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் grip இருந்ததுன்ற மாதிரி இருந்தார். அண்ட் அதை விட மைன்யூட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னாரு. ஸோ ட்ராக்ஷன் வந்து ஆனில் இருக்கும்போது லைட்டாக ஆக்சலரேஷன் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரியும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். மேபி நான் வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். இப்போ குவிக் ஷிஃப்டர் இஸ் டாப் நாட்ச். அதுக்காகவே வந்து இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் M வேரியன்ட் எடுக்காமல் V4 எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு ஆக்சஸரியாக நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு 7,000 rupees ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் V4 எடுத்திங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஸ்டாண்டர்டாகவே வந்து குவிக் ஷிஃப்டர் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு அவங்க மேஜராக அப்கிரேட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணாங்க. ஃபுல்லாக LED லைட்ஸ்.
பட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுக்காம விட்டுட்டாங்க. இவ்வளோ பண்ணவங்க அதையும் வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ப்ளஸ் இவங்க வச்சிருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தி. 2,10,000க்கு 150cc வரும்போது இண்டிகேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அவங்க ஆக்சஸரியாக வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, லைக் ஓனர் சொல்லியிருந்தார் அவர் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஆக்சஸரி கேட்கும்போது இப்போதைக்கு அவங்களால தர முடியாது, பிகாஸ் வண்டியே வந்து டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆக்சஸரிஸ்லாம் வரத்துக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்க தனித்து நிற்பாங்க. அதுதான் வந்துட்டு நான் சொல்ல விரும்பினேன். ஸோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சஸரியாக தான் வாங்கி போடணும். கிளச் லீவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப தின்னாக இருந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் மேபி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன் என் செட்டிங் ஏற்ற மாதிரி. மற்றபடி அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் இல்லாமல் நல்லா இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ கொடுத்துட்டாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போயிட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ்ன்றது 200cc அப்பாச்சி 200 4 கூட இருக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே இருக்கிறத விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி எதுவும் கிடையாது. பட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, சீட்டிங் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா செம ஒரு கிரிப்பியான சீட்டிங். எனக்கு தெரிஞ்சு அது வழுக்கிட்டு போன மாதிரியோ எங்கேயுமே கிடையாது. நான் வந்துட்டு வெட்டி கண்டிஷன் ரோட்ஸில் ஓட்டினேன், ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஃபாஸ்ட்டாக ஏற்றி பார்த்தேன். இப்போயுமே வந்துட்டு எனக்கு எங்கேயுமே கரெக்டாகலாம் போல், வண்டி வந்து கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருந்தது. ஹேண்ட்லிங் வைஸும் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வண்டியோட வெயிட் மாறல, சீட் ஹைட்டு மாறல, ஏரோடைனமிக்காக கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாறல, எதுவுமே மாறல. அவங்க என்ன இருக்கணுமோ அதை பேசிக்காக வச்சுட்டு அப்படியே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பில்லியன் சீட் பற்றி சொல்லணும்னா R15 V3 ரிவ்யூ போய் பாருங்கள், அதே பில்லியன் சீட் ரிவ்யூ தான் இதுக்கும் நான் சொல்லுவேன். பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட் அது கிடையாது. ஆக்சுவலி இந்த வண்டி வந்து கம்ப்ளீட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். இதில் நீங்கள் பில்லியன் சீட்லாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மேனேஜபிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் சிஸ்டம்க்கு வருவோம். ஸோ இங்கே ஒரு பெரிய அப்கிரேட், USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங்கும் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் V3ல இருந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து 41 mm, இங்கே வந்து 37 mm USD ஃபோக்ஸ். இது ரொம்ப பெரிய காஸ்ட் கட்டிங் கிடையாது, மைன்யூட்டு தான். பட் என்னதான் இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். மேபி நம்ம வந்து ட்ராக்கெல்லாம் கூட அப்படியே ஸ்டாக் செட்டிங்கில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிலாம் ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் வண்டி வந்து ஓட்டினக்கப்புறம் அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுச்சு, சரி சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஹார்ட் பிரேக்கிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருந்தது, ஹார்டாக வந்து பிரேக் பண்ணுற மாதிரி. அப்போ இருக்கும்போது நல்லா சஸ்பென்ஷன் உள்ளே இறங்கி ஏறுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மேபி R15 இந்த நியூ R15 ஸ்டாக் செட்டிங்லேயே ட்ராக்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு டியூன், இல்லைனா சஸ்பென்ஷனே மாற்றணும். அது ஒன்று தான் இருக்குது, பிகாஸ் இது அட்ஜஸ்டபிள் கிடையாது. மற்றபடி சாஃப்டாக தான் இருக்குது. ரியர்லேயும் மோனோஷாக்குமே வந்துட்டு சாஃப்டாக தான் இருந்தது. சிட்டிக்குள்ளே செம்மையான ஒரு சஸ்பென்ஷன், பம்ப்ஸ்லலாம் விட்டேன், எதுவுமே எனக்கு தெரியலை. ரொம்பவே ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கொடுத்தது. USD ஃபோக்ஸ் மிகப்பெரிய அப்கிரேட் இந்த வண்டிக்கு. கண்டிப்பாக வந்துட்டு டூரிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, லைக் இந்த வண்டியில் டூரிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். பட் R15 இஸ் அ வெரி குட் ட்ராக் வெப்பன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற குவிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ட்ராக் மோட் கன்சோல், இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே வந்து இந்த வண்டியை ட்ராக்கில் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வருது. நெக்ஸ்ட்டு ட்ராக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். டயர்ஸை பற்றி பேசிடுவோம். இது ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ப்ளஸ்ன்னு சொல்கிறதான்னு தெரியலை. பிகாஸ் இப்போ அது ஒரு இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஃபாரின் பிராண்ட் டயர்ஸ்லாம் இந்தியாவுக்கு வரது கிடையாது. பட் இங்கேயும் வந்துட்டு MRF ஜாப்பர் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன், ரியரில் 140 செக்ஷன், சேம் செக்ஷன்ஸ் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் MRF ஜாப்பர் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம எதுவும் அது குறைலாம் சொல்ல முடியாது. நம்மளே வந்துட்டு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பிரெலி, மெட்ஜிலர் இல்லை அப்போலோ, நீங்கள் தான் இந்த வண்டியை நீங்கள் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயர்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வேறு லெவலில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், க்ரிப்பு கிடைக்கும். கார்னரிங்ஸில் இந்த வண்டி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். அது இப்போ இருக்கிற நான் கார்னரிங் வந்துட்டு சின்ன ஒரு கார்னரிங் தான், பட் எனக்கு கொஞ்சம் வெட்டியாக இருந்தது அந்த ரோட். ஸோ வெட் கண்டிஷன்ஸில் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரிப் இருந்தது, டீசெண்டான ஒரு க்ரிப் இருந்தது. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, குட் ஃபைன் அந்த மாதிரி தான் இருந்தது. சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் பற்றி பேசிடுவோம். ஸோ பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேம் அதே யூனிட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எதாவது டியூனிங் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஒரு M வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் உங்களுக்கு வரும் கேலிபர்ஸ். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அண்ட் USD ஃபோக்ஸுமே வந்து கோல்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அட்ராக்டிவான லுக்கு.
இந்த கலர்ஸை பற்றி நான் பேச மறந்துட்டேன். பட் கலர்ஸ் வந்துட்டு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ், செம்ம ஒரு அட்ராக்டிவ்னஸ் வந்து கொடுக்குது. நீங்கள் வந்துட்டு ரோட்டில் ஓட்டும்போது அப்படியே அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது என் வண்டியே கிடையாது, பட் நான் ரோட்டில் ஓட்டும்போது எல்லாருமே வந்து என்னையே பார்த்துருந்தாங்க. ஏன்னா இந்த வண்டி வந்துட்டு இன்னும் நிறைய வண்டி எடுக்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது செம்ம ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஒரு பிக் பைக் ஓட்டுற ஃபீல் வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும். ஸோ அப்படியே பிரேக்கிங் பற்றி பேசும்போது ஒரு பிரேக் லெவல் வந்துட்டு இனிஷியல் பைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரியர் பிரேக்ஸ் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் டாப் நாட்ச் அப்படின்னே சொல்லலாம். கேடிஎம் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் யூஸ்வலாக நம்ம எல்லா பிரேக்ஸுமே கம்பேர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கேடிஎம் பைக்ஸோட ஆல்மோஸ்ட் ஒரு 99% ஈக்குவலாக தான் இருந்தது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 to 450 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் 6 ஃப்ரீ சர்வீசஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ்லாம் போனக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னும் எப்படிலாம் மாறுது, இல்லை யூஸ் பண்ண எப்படிலாம் மாறுது அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு புது வண்டியாக இருக்கும்போது டாப் நாட்ச் பிரேக்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் வைஸ் அதுவும் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ரியர் வண்டி பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் எக்ஸாஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஷீல்ட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அடிஷனல் ப்ரொடெக்டிவ்னஸ் தான். அண்ட் எக்ஸாஸ்ட்டோட சவுண்டுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ ஒரு பிளிஸ்ஸாக இருந்தது. செம்மையான ஒரு சவுண்ட் இருந்தது. நான் வந்துட்டு V3யில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சிமிலரான ஒரு சவுண்டாக இல்லை அதை விட அதிகமாக இருந்ததுதான் தெரில. எனக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து இந்த வண்டி தாராளமாக கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது அதுதான் வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் நான் குவிக் ஷிஃப்டர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வண்டியை ரெவ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே வந்துட்டு ஒரு என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ ரியரோட மட்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பிரச்சனையாக கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லியிருந்தாரு. அது பிரச்சனைன்னு கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக கொடுக்கறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேறு பயங்கரமாக அடிக்குது. இந்த ஒரு கலர், அதுவும் மேட் ஃபினிஷ் வேறு, இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வைஸும் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில் வந்துட்டு நான் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியை பற்றி சொல்லிடுறேன். ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் வந்துட்டு நிறைய பேர் மேலே இருக்கக்கூடிய டேங்காக இருக்கட்டும், இல்லை சைட் ஃபேரிங்ஸ் வந்துட்டு சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ரியல் லைஃப்பில் பார்க்கும்போதும் வந்துட்டு டேங்க் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த சென்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் R15Mன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிங் கொடுத்துருக்காங்க. சூப்பர் கூலாக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்ம ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பில்டு குவாலிட்டி வைஸ் ஃப்ரண்ட்லலாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் சைட் ஃபேரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வர பிளாக் ஃபேரிங்ஸ் வந்துட்டு லைட்டாக இங்கே அது அமுங்குது அப்படின்றத வந்து சில பேர் பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்க, காணாக சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அமுங்கணும். பிகாஸ் நீங்கள் வண்டி கீழே போடுறீங்க இல்லை கிராஷ் ஆகுதுன்னா அது ரிஜிடாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது அப்படியே டொப்புன்னு உடஞ்சிடும். அது கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்ததுனா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வாங்கி ஸ்க்ராட்ச் ஆகிட்டே போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது வெளில இருக்கிற லேயரை வந்து அவங்க கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் வந்து கொடுத்தாகணும், அந்த ஒரு எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. வேறு உள்ளே இருக்கிற ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து நல்லா சாலிடாக தான் இருக்குது. அண்ட் இங்கேயுமே வந்து எல்லாமே சாலிடாக தான் இருக்குது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. சில பேர் சொல்லியிருந்தாங்க லைக் கீழே இருக்கிற ஃப்ரேம் ப்ரோ, அந்த Yamaha பேஜிங் இருக்கிற ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அமுங்குற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. மேபி நம்ம ஓனர்களை வந்துட்டு இன்னும் ஃப்யூச்சரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் யூடியூப்லேயும் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ரியரில் இருக்கக்கூடிய அந்த ஏர்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கிற மாதிரிலாம் சில பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கும் போது அதில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் வந்துட்டு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருந்தால் தான் இது எதுவுமே உடையாமல் உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ வண்டியை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, அதுதான் வந்து நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த வண்டியில் வந்துட்டு பில்டு குவாலிட்டி வைஸ் Yamaha மக்கள் சொன்னதை வந்துட்டு மைண்டில் ஏற்றிருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இந்த வண்டியில் பில்டு குவாலிட்டி நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த இஷ்யூஸ் எதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட ஓனருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ R15M கண்டிப்பாக ஒரு மஸ்ட்டு ட்ரை வண்டி. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு எஃபிஷியண்ட்டான வண்டி. நீங்கள் ஒரு செகண்டரி வெஹிக்கிளை யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ட்ராக்குக்காக நான் வந்து ஒரு வெப்பன் வாங்குகிறேன், நான் வந்து ஒரு பைக் வாங்குகிறேன், எனக்கு ட்ராக் போகிறதுக்கு ஒரு பிகினர் பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எப்பயும் போல் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வாட்டியும் R15 தான். ப்ரைஸஸ் வைஸ்லாம் நீங்களே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு என்னை விட உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த R15M நியூ வேரியண்ட் அண்ட் R15 V4 வாங்கலாமா வேண்டாமா, நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிகினர் பைக்காக எடுக்கிறேன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் நான் சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 60% ஒரு Yamaha ஃபேன் பாயாக இந்த வண்டி நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது.
பட் இல்லாமல் நீங்கள் இதே பட்ஜெட்டுக்கு இது ஒரு 2,10,000 rupees, இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 2,13,000 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதே ப்ரைஸுக்கு வந்துட்டு நீங்கள் இன்னுமே நல்ல வண்டிஸை கூட எடுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் SF250 ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் மிஷின்ஸ். அந்த வண்டியை ஏன் தான் நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் ஃபீச்சர்ஸ் வைஸ் எதுவுமே பெருசாக இருக்காது தான், பட் அதோட இன்ஜின், அதோட பவர் எல்லாமே வந்துட்டு இந்த வண்டியோட கொஞ்சம் நல்லாவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் ஃபீச்சர்ஸ் பெருசாக இருக்காது, பட் அதோட ப்ரைஸுக்கு ஒரு 250cc இந்தியன் மார்க்கெட்டில் அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா மச் வேல்யூ ஃபார் மணி பைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிக்ஸர் SF250 தான் நான் சொல்லுவேன். பட் லுக் வைஸ், ஃபீச்சர்ஸ் வைஸ், டெக்னாலஜி வைஸ், லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா R15M. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதோட ரைவலாக இருக்கிறது இப்போது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன RC200 KTM கிட்டேருந்து. ஸோ கண்டிப்பாக நான் அதை வச்சும் வந்து ஒரு வீடியோ பண்ணுவேன், சீக்கிரமே வந்து வரும். வண்டி லான்ச் பண்ண போகிறாங்க அஃபிஷியலாக சென்னை மார்க்கெட்ஸ்லேயும். ஸோ அது இல்லாமல் பஜாஜ் கிட்டேருந்தும் ஒரு நியூ வண்டி வரப்போகுது. 250cc தான், பட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஸ்டில் அதை ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணும்போது நான் R15M தான் வந்து சூஸ் பண்ணேன். பிகாஸ் யூ ஹேவ் எவ்ரி திங் இன் திஸ். ஒரு பெரிய பைக்கை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிட்டு போயிடலாம், ஆஸ் அ பிகினராக சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது R15M உங்களுக்கான ஒரு வண்டி. ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, the automotive enthusiasts, bye bye.